ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது நேற்று அரைச்ச மாவு தான், நல்லா ஃப்ளஃபியாக இருந்துச்சு சப்பாத்தி. ஆனால் அதுக்கு சைடிஷ் தான் என்ன செய்யுதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா தான் எம்டி சால்னா மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்படி செஞ்சிருந்தேன்னா, ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீள்வாக்குன்னு கட் பண்ண 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளி ஒன்று ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் தக்காளி வதங்குறதுக்கு. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து தக்காளி நல்லா குழைய வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா கலரி விடணும். அது நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சமாக அதில் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் முந்திரி 2, அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கசகசா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா கூட இதை சேர்த்துக்கணும். அதை நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து ஒரு 3 விசில் விட்டு அதுக்கப்புறம் இறக்கி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது உண்மையாகவே நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.